வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம கேரட் கீர் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: கேரட் 1 கிலோ, தேங்காய் 1, ஜீனி தேவையான அளவு, பால் தேவையான அளவு, ஏலக்காய் 6, நெய் 25 கிராம், திராட்சை தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு. கேரட்டை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வேக போட்டுக்கலாம். தண்ணி முழுகிற அளவு விடணும். குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு அடுப்பை நிறுத்திக்கலாம். விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. தண்ணியை மட்டும் இருத்துட்டு அந்த கேரட்டை இந்த தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் ஃபுல்லாக பால் எடுத்து வச்சுருக்கோம். பாத்திரத்தில் கேரட்டை அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்குவோம். அடுத்து தேங்காய் பால் விடுவோம். இதை நல்லா கலந்துக்குவோம். கலந்துட்டு இருக்கும்போது திக்காக நம்ம தோணுச்சுன்னா பால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பால் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும்னா கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். ஜீனி தேவையான அளவு. ஒருத்தர் சுகர் விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜீனி போட்டுக்கிட்டோம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். அடுத்து ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கொதிக்கணும். பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்கணும். நல்லா கொதித்து முடிச்சு முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுக்குவோம். இப்போ பேனில் முந்திரி திராட்சையை பொரித்து எடுத்துக்குவோம். நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்குவோம். பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம். அப்புறமா அடுத்தது திராட்சையை போட்டு எடுத்துக்குவோம். திராட்சை நல்லா உருண்டையாக பபிள்ஸ் மாதிரி வரும். பொரித்து எடுத்துட்டு பொன்னிறமாக எடுத்துக்கிட்டு அதில் போட்டுருவோம். இப்போ முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சுகர் பேஷண்ட் வேணும்னா சுகர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சு ஸ்வீட்டெக்ஸ் ஒரு 2 டேப்லெட் போட்டு கலந்து குடிக்கலாங்க. நல்லாயிருக்கும். கேரட் கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் கீரை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக குடித்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு மூடி எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு எசன்ஸ் பிடிக்காது, அதனால் நான் விடலைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.